திருட்டு பையன் உஷாரா இருக்கு. நீ காலத்துக்கு கூட நானே திருட்டு புட்டுன்னு உனக்கு நல்லா தெரியும். கால வாரி சட்டையில மாட்டி பைத்தி புடிங்களா சிரிச்சா பைத்தியும் அடிச்சு பழகிட்டாரு. சொல்லு எந்த நாட்டு சேர்ந்தவன் புகழும் என்ன எப்படி மீச பரவாயில்ல அடக்கி வைக்கிறவங்க தான் அடக்கி வச்சிருப்பேன். எடுத்து ஓட்டுனா செத்து போயிரு ஊத்திய. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். மோசமான ஆள், முக்கியமான ஆள் நானு. இது நமக்கு ராஜ்யசபை. இந்த ராஜ்யசபையில என் பெயர் என்ன, என் தாஜ் யார், நான் எப்படி பிறந்தேன், சாமி சொல்லுங்க. ஓடுங்க கப்புனு புடிச்சிட்டு உட்காந்துருக்காப்பா புடி ஓடி போச்சுனா சவனியோட கத்திடாது. சவனியோட கத்த மாதிரி எப்படி சொல்றதுக்கே ரெடி ஆகிட்டான். உனக்கு வேற பேரு வைக்க மாட்டாங்களா? நண்டோட வேற பேர் வைக்கணும் வைக்காதா? என்ன உங்க அம்மா உனக்கு சாகு துணின்னு பேரு? ஜகனி 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 மகாராஜனுக்கு ஏங்க உங்க பேர் ஜகனி மகாராஜன். தாய் தந்தை யார் சொன்னீங்க? இப்படி பிறந்து எத்தனை பேர் பிறந்தீங்க? அதுக்கும் சிரிக்கிறதா?
இருக்கிறதையும் உடைச்சு விட்டுறாதரா டேய். அப்படி நாங்க சீனா பண்ணிடுவா கூட பிறந்து பாரு நீ போட்டா ஜக்குன்னு நிக்குது போட்டா அப்படியே விழுவுது அப்படி நிக்கணும். அதெல்லாம் போருக்கு போறோம்னு மட்டும்தான் தெரியும். ஓய், சமமான ஆஜருக்கும் போனவர்களுக்கும் நாங்கள் பிறந்ததோ 104 பேர். 104 பேரு. ஆமாடா. ஏன்னா வரவங்க வேற வேலை போட்டே இல்லையா? ஏய், ஏண்டா? முன்ன வாரத்துல வந்தா 100 பேருன்னா, ஆமா. எப்ப வாரத்துல வந்தா 104 ஏய், பேரு. பிறந்ததாடா. உங்க அப்பா அம்மா அவருக்கு சோறு திங்குறாங்களா? அப்படி கேக்குற. எல்லாம் ஆக்க வேண்டியது திங்க வேண்டியது ஏய், உட்காந்து நாயம் பேச வேண்டியது. முதியோர்கள் எல்லாம் முதியோர்கள் எல்லாம் வேலைக்கு உண்டான சாப்பாடு உண்டு, ஆமா, சாப்பாட்டுக்கு உண்டான வேலை உண்டு. அவங்களுக்கு வேலை, உனக்கு எந்த வேலையெல்லாம் போயிருச்சு? இதுதான் பூரா பழுப்பு பீச்சு போயிருச்சு. ஆண்டி கட்ட நாய 104 பேர் பிறந்து எங்க நாடும் சமமான தேசம். என்ன நாயபடி யோசனை பண்ணிட்டே தூங்கு. என்னன்னு அப்படி காலையில ஏரி வேலைக்கு போலாமா வேண்டாமா? எங்க நாடும் சமமான தேசம். வாங்க பாருங்க. ஏய், இந்த அஸ்தாபனத்துக்கு எங்க நாட்டுக்கும் பக்கமாக இருந்தோம். அப்படி பக்கமாக இருக்கும்போது என் தம்பிமார்களும் நானும் இதோ ஊர் பமணி இருந்தோம். அப்படி ஊர் பமணி வரும்பொழுது என் பெருவரிலே கல்லெடுத்து ரத்தம் ஆறா பெருகுது. என்ன நேத்து அடிச்சு வந்த மாதிரி டேய், என் கழுதுகள் பெருவரிலே கல்லெடுத்து ரத்தம் ஆறா பெருகுது. எங்க தம்பிகள் என்ன செய்தார்? அண்ணன் காலிலே கல்பட்டு விட்டது. அப்படி என்று அந்த இடத்திலே பறித்து அஸ்தாபனம் வரைக்கும் பருவத மலைவாழ் கொடுத்தார். பருவத மலைவாழ் கொடுத்தவங்க இன்னும் அஸ்தாபனத்து மன்னன் பார்த்தான். ஓஹோ, கல்லுல வெளியிலே கால்பட்டதால் இதோ தம்பிமார்கள் இந்த மலையை கொண்டு பருவத மலைபோல் குவித்து விட்டாரு. நாம நாளைக்கு இவருக்கும் நமக்கு பகை உண்டாகும். என்ன ஆகும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மனதில் வைத்து எங்களை 104 பேர்த்தையும் அமுதுக்கு வரவழைத்தான். யாரு? அஷ்டாபுரத்தியாளக்கூடிய சூரிய மன்னன். அப்படி அமுதுக்கு வரவழைத்து 104 பேர்களையும் 104 அறை கட்டுறான். 104 அறை உண்டு செய்து 104 அறையில உண்டு செய்து ஒவ்வொருத்தரும் ஒரு அறையில போட்டு விட்டு வைத்தால் துரியோதனன். நீங்க விட்டாதானே பகை உண்டாகும், நம்ம எதிர்ப்பார்கள். அப்படி என்று 104 பேர்களையும் அடைத்து சிறையில வைத்தான். ஏய் கண்டா, டேய், இந்த 104 பேரையும் நான் முதல் பிறந்த சகதி ஆகிய கூட வைத்து கூட அதை அடிச்சு கொண்டு போவாங்கடா. போற பக்கம்லாம் என் நம்பரை கொடுத்துட்டு வர, நான் என்ன கல்யாணம் அதனால் என் தம்பிமார்கள் என்ன சொன்னார்? ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொருத்தையும் நான் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். நாங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டாலும் சரி, உனக்கு கூடு விட்டு மதியும் இந்த கூடு விட்டு தெரிந்ததுனால எங்களுக்கு அந்த போது என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூடுடா. தொட்டாங்குச்சி கூழ். ஆமா, அந்த தொட்டாங்குச்சி கூழை குடிச்சு உயிர் வாழ முடியாது. அதனால என் தம்பிமார்கள் என்ன செய்தா, இதோ நாங்க மாற்றாலும் பரவாயில்ல, இந்த 104 பேர் கூலி நீ ஒருவரையாக குடித்து உயிர் பிடித்து துரியோதனனை வச்சிருக்கிறேன். என் தம்பிமார்கள் சொன்னார். 104
வைத்து 3 பேர் மணந்து விட்டார். நான் மிஞ்சியது நான். என்ன செய்தான் துரியோதனன்? அதோ மாமா வைத்ததாக இதோ வைத்து அதை வைத்து குத்து விளக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா. அப்புறம் ராஜாமி ஏய், நடுவீட்டு குத்துவிளக்கா கூட இரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன விஷயம்? இப்போ எல்லாத்தையும் மீது வளர்ந்தா ஒண்ணு 2 பக்கம் கீழே வளரும், இல்லைன்னா மேல வளரும். எதுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு கீழே வளர்த்து வச்சுக்கிறியே, பைத்தியம் உனக்கு. ஓ, முகத்திலே மீசை 2 மேல போகும், அது 2 கீழே வரும். நீ வித்தியாசமா வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறான். உன்னோட டைம் சரிச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் கொண்டா தலைமையில உடச்சு போடுவாங்க. ஆண்டா, எடா வாய வவாலு போட்டு இந்த மீசை இதோ துரியோதனும் கபிலர்களும் வகை உண்டு செய்து இதோ பாண்டவர்கள் பாவத்தை அறியாம அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மீசை எதுக்கு? இந்த மீசை மேல போகிற மீசை அஷ்டாபுரத்தை ஆளுக்குடி பாண்டவர் மக்களாக்கி 50 ஆட்களுக்கு இந்த மேல போறது. இந்த கீழே வர்றது யாருக்கு? ஏய், இந்த கீழே வர்றது யாரு தெரியுமா? இந்த இருக்கிறாங்க பெரிய பையன் துரியோதனன். என்னை பகைச்சு கொண்டு என் தம்பிமார்களை மடித்து நடுவேற்று குத்து விளக்காக அமைத்து வைத்திருக்கிறான். இதோ மாமனாக ஏற்றுக்கொண்டோம் என்று பஞ்சகத்தை மறந்திருக்கிறான். மேலும் மேலும் பாண்டவர் மேற்கொண்டே போய் கொண்டிருக்க வேண்டும். இந்த துரியோதனன் கீழே வந்து கூடையே இருந்து பஞ்சகம் நயவஞ்சகம் தூது கவலை செய்து துரியோதனன் ஒழிக்க வேண்டும். அதனால நீ வந்த காரணம் என்ன? என்ன மர்மவனா? நான் மர்மம் இல்ல, அவர் மர்மம் சொல்ற நாயா கண்ணு கண்ணு ஊட்டிப்படாத. போலாமா?